ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர்ஸ். அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கூண்டில் இருக்க மொத்த புறாக்களோட எண்ணிக்கையும் அது யார் யார் எந்தெந்த புறாக்கள்லாம் குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த வாரத்தில் எடுத்த மொத்த வீடியோவையும் சேர்த்து ஒரே வீடியோவை வந்து நம்ம போட போகிறோம். நம்ம புறாக்கள் எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து இறை நல்லாவே சாப்பிடும். ஏன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு குஞ்சுகள் இருக்குது. அந்த குஞ்சுகளுக்கு வந்து இறை கொடுக்கறதுக்காண்டியே அது கண்டிப்பாக நல்லா வந்து இறை சாப்பிட்டுட்ருக்கும். இறை சாப்பிடாட்டினா குஞ்சுகளுக்கு இறை கொடுக்க முடியாது, அதனாலவே நல்லா சாப்பிடும். நம்ம புறாக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். நம்ம இப்போ எந்த வீடியோ பற்றி போட்டிருக்கோம்னா, நம்ம வெள்ளை கொண்டையோட குஞ்சுகளை பற்றி தான் போட்டிருக்கோம். அந்த வெள்ளை கொண்டை ஜடை அதோட குஞ்சுகள் தான் நம்ம இப்போ பற்றி பேசிகிட்ருக்கோம். அந்த வெள்ளை வந்து அதோட குஞ்சுக்கு இறை கொடுக்கறதுக்காண்டியே அது நல்லா இறை சாப்பிட்டுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம புறாக்கள் எல்லாமே வந்து நல்லா இறை சாப்பிட்டுட்ருக்கு. இந்த சாயந்தர நேரத்தில் வந்து நம்ம இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னாலே, நம்ம சேனலை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்காண்டி தான் போட்டுட்ருக்கோம். நம்ம புறாக்கள் வந்து இப்போதைக்கு 2 குஞ்சு தான் விட்டுருக்குது. இது ரெண்டுமே வந்து அந்த கொண்ட ஜடையில் உள்ளது தான். அது மட்டும் இல்லை, அது போக நம்ம ரோமரும் குஞ்சு பொரிச்சிருக்கு. அந்த ரோமர் குஞ்சை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது அதோட வைப்பு தான். நம்ம கூண்டில் பறிச்சிருக்கு ரோமர் பட்டா தான். அந்த ரோமர் பட்டா வந்து உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னு சொன்னால், ரோமர் பட்டா இது தான் அதோட குஞ்சே. ஒத்தையாக தான் இருந்துச்சு. இன்னொரு முட்டை வந்து குஞ்சு பொரிக்கலை. புறா வந்து நல்லாவே இறை கொடுத்து வளர்த்துருக்கு. அதோட தாய் வந்து நல்லா வந்து காட்டு மேய்ச்சலுக்கு போய் வந்து இறை கொடுத்ததுனால புறா வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டைமிங்கில் வந்து நோய்கள் எல்லாமே வரும். ஆனால் இந்த புறாவுக்கு பரவாயில்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. அதனால் நமக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் வந்து வெளியே கண்டிப்பாக அதுவே வந்து இறந்துங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வர சாயந்தர நேரம் சரி எல்லா புறாக்களுக்குமே இறை போடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புறாவதிக்கு கூண்டுக்குள்ளே விட்டு இனி அடுத்து இறை போடும் அப்படின்னு சொல்லி இந்த புறாவை வந்து கூண்டுக்குள்ளே தூக்கி விட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, அது நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே நம்ம ரோமர் தான். அதோட குஞ்சு தான் அந்த புறா. இதோட குஞ்சு தான் அந்த புறா, அதுதான் இறை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கர்ண புறாக்களும் எல்லாமே வந்துட்டு புறாக்களை வந்து நம்ம இறை போடும்போது எல்லாமே வந்து கொத்தும். ஏன்னா குஞ்சுகள் வந்து எல்லாமே வந்து வெளியே இருக்கிறதுனால புறாக்கள் வந்து எதுன்னு தெரியும். அந்த டைமில் தான் நம்ம ரோமர் புறா குஞ்சுக்கு என்னென்னு தெரில, திடீர்னு காலில் அடிபட்டு, ஆனால் அந்த ஆண் புறாக்கள் வந்து ரொம்பவே அட்டகாசம் பண்ணுது. ஏன்னு சொன்னால், அந்த புறாக்களுக்கு வந்து காலில் அடிபட்டோன்னே ஏதோ அடிபட்டு படுத்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொத்துன்னு கொத்திட்டு கிடக்கு. நம்ம புறாக்கள் வந்து எல்லாமே வந்துட்டு அந்த புறாவையே தான் பின்தொடருது. ஏன்னா அது படுத்து கிடக்கிறதுனால என்ன இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையே பின்தொடருது. அந்த புறா உண்மையிலேயே ரொம்ப பாவம். எல்லா புறாவும் இப்படி ஏறிச்சுன்னா அது எல்லாம் கொத்தியே அதை வந்து சாகடிச்சிடும். காலுக்கு என்னன்னு தெரில, திடீர்னுட்டு நல்லா இருந்தது இப்படி ஆயிடுச்சு. அதனால தான் சரி ஓகே அதுக்கு மருந்து கொடுப்போன்னு சொல்லி ஒரு டேப்லெட் கொடுத்தேன். அது பரவாயில்லை இப்போ. அது மட்டும் இல்லை, அடுத்து நம்ம புறாக்களில் என்ன பாருங்க, கீழே இறங்க அந்த புறாக்கள் எல்லாமே பண்ணுது. அதனால சரி இந்த புறாவை பிடிச்சி நம்ம கூண்டுக்குள்ளே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி புறாவை பிடிச்சி கூண்டுக்குள்ளே கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லி கூண்டுக்குள்ளே கொண்டு போகிறேன். நம்ம புறாக்கள் மற்றபடி இந்த கொண்டை சடை அந்த மாதிரி புறாக்கள் நிறையவே இருக்குது. அந்த புறாக்களை தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதாவது சாயந்தர நேரத்தில் வந்து நம்ம புறாக்களுக்கு இறை போடுறதுனால புறாக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இறை சாப்பிடும். அது மட்டும் இல்லை, புறாக்களுக்கு வந்து நெல் பருப்பு அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கனால புறாக்கள் எல்லாமே வந்து மொத்தமாகவே இருந்து இறை சாப்பிடுது. நம்ம சின்ன புறாக்கள் குஞ்சு புறாக்களையும் நம்ம இதில் எடுத்து விட்ருக்கோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், வழக்கம் போல் நம்ம புறாவுக்கு நல்லா இறை போட்டு வச்சுருக்கோம். புறாக்கள் எல்லாமே நல்லா இறை சாப்பிட்டுட்ருக்குது. ரோமர் அடுத்த முறையும் முட்டை விடுறதுக்கு ரெடியாக இருக்குது. புறா எப்போ முட்டை விடும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. புறாக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லாவே வந்து இறை சாப்பிட்டுட்ருக்குது.
புறாக்கள் எல்லாமே நல்லா இற சாப்பிட்டுட்ருக்கேன்னு நமக்கும் வந்து சரி ஓகே, புறாக்கள் எதுவுமே நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம். புறாக்கள் எல்லாமே வந்து நல்லா இற தங்கும். சரி, அதனால் நம்ம புறாக்கள் வந்து நமக்கு தான் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் புறாவுக்கு இற போட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம புறாக்களும் எல்லாமே வந்து அழகாக இற சாப்பிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வீடியோ லாங்காக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேலைக்கு தான் இது. நம்ம புறாக்கள் எல்லாமே வந்து நல்லா இற சாப்பிடுது. அது மட்டும் இல்லை, ஒரு வாரத்துக்கு பிறகு வரக்கூடிய குஞ்சு புறாவை நம்ம இப்போமே எடுத்து வெளியே போட்டு இற கொடுத்துட்ருக்கோம். புறாக்கள் எல்லாமே நல்லா இற சாப்பிடுது. அதனால தான் அது வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வெளியே வரதுக்கு காரணமே இந்த மாதிரி புறா தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே புறாவை வெளியே எடுத்து இற போடும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு நோயுமே தாக்காது. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம எதனாலும் ரெடி பண்ணோம். அதனால தான் இதில் வந்து புறாக்கள் வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் வெளியே வரும். அது மட்டும் இல்லை, அதோட தாய் அதுக்கு இற கொடுக்குறத வந்து நிறுத்தினாலும் நம்ம இப்படி வந்து அதுக்கு எடுத்து இற போடுறதுனால புறா வந்து கண்டிப்பாக நரங்காமல் நோய் இல்லாமல் புறா வந்து வெளியே வரும். அதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம கொண்ட புறாவுக்காண்டி நம்ம ஜோடி சேர்க்குறதுக்காண்டி ஒரு கொண்டை வந்து நம்ம வாங்கினோம். அந்த கொண்டை தான் இது. அந்த புறாக்கள் வந்து எல்லாமே வந்துட்டு எல்லா புறா கூடயும் மஸ்ட் ஆகுது. அந்த பொட்டை புறா வந்து உண்மையிலே நல்ல ஒரு பொட்டை புறா, நல்ல பொட்டை புறா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து அதை வந்து கொண்ட புறாக்காண்டி ஜோடிக்க வேண்டி தான் வாங்கினோம். ஆனால் அந்த புறா எல்லா புறா கூடயுமே மிதி அடிக்க நிற்குது. அதனால் அந்த புறாவை வந்து நம்ம அடைச்சி போட்டு ஜோடி சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அடைச்சி போட்டு வச்சுருக்கோம். சரி பார்ப்போம் எப்படி எந்த புறா கூட அது ஜோடி சேருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம புறா வந்து இது வந்து நம்ம ஃபேன்சி புறா இருந்தாலும் சரி சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசமாக மதிப்புன்னு நினைக்கிறேன். ஏழமா பட்டு